சின்ன குழந்தைங்கள திட்டாதீங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள திட்டாதீங்க. காலேஜ் படிக்கிறாங்களா, முக்கியமாக படிக்கிறாங்களா, அவங்க படிக்கலைன்னா திட்டாதீங்க. புக் எடுக்கலைன்னா திட்டாதீங்க. புக்கை பார்த்தா பயம், புக் எடுக்கணுன்னா பயம், அந்த புக்கை படிக்கணுன்னா பயம். அப்படி ஒரு பயம் இருக்குது. சும்மா சொன்னேன். படிக்கிற புக்கெல்லாம் எடுத்தால் பயம் வராது. ஒரு க்ரைம் நாவல் இல்லைன்னா ஒரு சூனியக்கார கிழவி, பேய் கதைகள், இது மாதிரி பயங்கரமான புக்குங்க இருக்கு இல்லையா, பயங்கரமான ஒரு பயமுறுத்தக்கூடிய கதைகளுடைய புக்குங்க இருக்கு இல்லையா, அதுங்களை பற்றி படிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி புக்ஸை எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி புக்ஸை படிக்கிறதுக்கோ பயம். அந்த பயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிப்ளியோஃபோபியா. பிப்ளியோன் அப்படின்னா கிரேக்க வார்த்தையில் புக்குன்னு அர்த்தம். இந்த பிப்ளியோஃபோபியா இந்த மாதிரி ரொம்ப பயமுறுத்தக்கூடிய புக்கு. அந்த கதைகளை படித்தா ஒரே விச் கிராஃப்ட் புக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி புக்ஸை எல்லாருமே விரும்பி படிக்க மாட்டாங்க. அதில் ஒரு சில குறிப்பாக அந்த மாதிரி புக்ஸ் அட்டையை பார்த்தாலே, அந்த அட்டைப்படம் பார்த்தாலே எல்லாம் அந்த புக்கினுடைய ஏதோ ஒரு சென்டென்ஸ் தெரியாமல் படிச்சுட்டா கூட வச்சுச்சோ இதுக்கப்புறம் இந்த புக்கை தொடவே கூடாது, ஒரு பயமுறுத்தலாக இருக்கும், பயப்படுவாங்க. இன்னொரு செட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி புக்ஸை தேடி தேடி படிப்பாங்க. தே ஹாவ் சம் த்ரில் இன் இட். அந்த மாதிரி புக்ஸை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். பட் எல்லாராலையும் அதை விரும்பி படிக்க முடியாது. க்ரைம் நாவல்ஸ் சிலர் விரும்பி படிப்பாங்க, சிலர் இந்த மாதிரி விச் கிராஃப்ட் புக்ஸ் எடுத்து படிப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா சிறுகதைகளாக எடுத்து படிப்பாங்க. ஒரு சிலர் குழந்தைங்களுக்கு ரிலேட்டடான கதைகள் படிப்பாங்க. ஒரு சிலர் வெறுமனே ஜோக்ஸ் காமெடி மட்டுமே எடுத்து படிப்பாங்க. இந்த மாதிரி செக்டார்ஸில் இந்த விச் கிராஃப்ட்டு, இந்த மாதிரி சூனியக்கார கேள்வி, சூனியக்கார பயமுறுத்தக்கூடிய கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தினுடைய பேர் பிப்ளியோஃபோபியா. இதுக்கும் சிம்டம்ஸ் இருக்குது. அந்த புக்ஸை படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பயங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அந்த புக்கை பார்த்தாலோ இல்லை புக்கை எடுத்து அதில் இருக்க பிக்சர்ஸ், அந்த மேலே இருக்கக்கூடிய அட்டை பார்க்குறாங்கனாலே ரொம்ப வெறுத்து கொட்டுங்க, ரொம்ப பதட்டமாயிடும், பயம் வரும். இன்னும் நீங்கள் வற்புறுத்துனீங்கன்னா அலை செய்வாங்க, ரொம்ப அழுதுருவாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்தி இல்லை கொஞ்சம் படித்து பாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களே தெரியாது. ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க, இல்லைனா அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தக்கூடியது தான் பிப்ளியோஃபோபியா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தினுடைய பேர் தான் பிப்ளியோஃபோபியா. இந்த பிப்ளியோஃபோபியா எந்த விதத்துலேயும் ஸ்கூலில் சத்தமாக புக்கை எடுத்து படிக்கிறதோ, வேலை இடத்துல படிக்கிறதுக்கோ, இல்லைனா காலேஜில் படிக்கிறதுக்கோ, புக்கை எடுத்து படிங்க, எக்ஸாமுக்கு படிங்க, சத்தமாக வாய் விட்டு படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சிம்டம்ஸில் நம்ம பார்க்கும்பொழுது சொன்னோம், வேர்த்து கொட்டும், கை கால் நடுங்கும், ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க திங்க் பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்களால திங்க் பண்ண முடியாது. அவங்களுடைய சுவாசம், ப்ரீத்திங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேப்பிட் ப்ரீத்திங், பதட்டப்பட்டு ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்குவாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்பல் பண்ணிங்கன்னா அவங்க அழக்கூட செஞ்சுருவாங்க. ஸோ இதுதான் சிம்டம்ஸ். இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? இதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கள போய் மீட் பண்ணால் போதும். டாக்டர்ஸும் பேஷண்ட்ஸும் ரெண்டு பேரும் இணைஞ்சி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், டாக்டர் சொல்கிறத பேஷண்ட் கேட்கணும், பேஷண்ட்னுடைய ப்ராப்ளம் என்னன்றது டாக்டர் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் பக்கத்தில் இருக்கும்போது எடுத்து படிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃபீஸ் ஏரியா இல்லைனா ஒரு பப்ளிக் பிளேசஸில் எல்லோரும் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி படிக்கிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் தனியாக இருக்கும்போது படிக்க ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் படிக்கணும். இப்போ விச் கிராஃப்ட் புக்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணுன்றதுக்காக இது நம்ம ப்ராக்டிஸ் இல்லை. பட் இந்த பயத்தை போக்கணுன்றதுக்காக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் விச் கிராஃப்ட் புக் படிங்கன்னு நாங்கள் என்கரேஜ் பண்ணல. பட் அந்த மாதிரி பயம் இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதுலேருந்து வெளியில் வரணும்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பிப்ளியோஃபோபியாவிலேருந்து வெளியில் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் டீசென்சிடைசேஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அது என்ன டீசென்சிடைசேஷன் தெரப்பி அப்படின்னா, ஒரு பயம் நம்மளை யோசிக்காமல் இன்ஸ்டண்ட்டாக அனிச்சையாக உடனே நம்ம பயப்படுறது, அதை பற்றி என்னன்னு தெரியாமல் எடுத்தோடனே நம்ம பயப்படுறது. ஸோ அந்த எமோஷ்னல் ரெஸ்பான்சிவ்னஸ் அதை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க.
ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரோஆக்டிவாக இருப்பாங்க, அடிக்கிறது கை வாங்கும்போது டக்குன்னு தடுப்பாங்க. ஒரு சிலர் அடித்த பிறகு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெஸ்பான்சிவ்னஸில் வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த பயத்துக்கும் ரெஸ்பான்சிவ்னஸ், படித்ததுக்கப்புறம் அதில் பயமாக இருக்கக்கூடிய ஃபேக்டரை பார்த்து பயப்படுறது வேறு, நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை பார்த்து பயப்படுவேன், இல்லைனா அது பண்ணுறது அந்த ரெஸ்பான்சிவ்னஸ்னுடைய எமோஷனல் ரெஸ்பான்சிவ்னஸ்னுடைய டைமிங் டிலே பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் பொறுமையாக யோசித்து அப்புறமா பயப்படுறது. ஸோ இதுதான் வந்துட்டு டீசென்சிட்டைசேஷன் தெரப்பி. விச் கிராஃப்ட்டு இந்த மாதிரி சூனியக்கார கேள்வியை சூனியக்கார பயமுறுத்தக்கூடிய கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தினுடைய பேர் பிப்ளியோஃபோபியா. ஸோ இந்த குறிப்பு காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் குறிப்போடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரணும், உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.